அடுத்ததா வரப்போற டெட் எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஐ எக்ஸாம் இதுக்கெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இந்த ஃபுட் இடியம்ஸை படிச்சாகணும். அதுல நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கிற ஃபுட் இடியம்ஸையும் நம்ம படிச்சாகணும். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி இந்த கவுச் பொட்டேட்டோலாம் நம்ம எஸ்ஐ எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் 3 இடியம்ஸ். ஏ பேட் எக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா பேட் எக். ஓகேங்களா? நமக்கு படிக்கும்போது என்ன தெரியுது, ஒரு கெட்டு போன முட்டை அப்படின்ற புரிதல் நமக்கு வரும். பேட் எக் இதோட இடியம்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்ஆனஸ்ட். ஓகேங்களா? டிஸ்ஆனஸ்ட். ஓகேங்களா? நேர்மை இல்லாம இருக்கிறது. ஆர் இல் பிஹேவ்டு பர்சன். ஓகேங்களா? இல் பிஹேவ்டு பர்சன். ஓகேங்களா? பேட் எக்னா ஒன்னு டிஸ்ஆனஸ்ட், இன்னொன்னு இல் பிஹேவ்டு பர்சன். அடுத்ததா எ பீஸ் ஆஃப் கேக். ஓகேங்களா? எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸி, எனக்கு இந்த வேலை கொடுத்தீங்கன்னா ஈஸியா நான் செஞ்சு முடிச்சிருவேன். எ டாஸ்க். ஓகேங்களா? தட் கேன் பி அக்காம்ப்ளிஷ்ட் வெரி ஈஸிலி. புக்ல கொடுத்துருக்கிற மீனிங் இது. ஓகேங்களா? அக்காம்ப்ளிஷ்ட் வெரி ஈஸிலி. ஓகேங்களா? அடுத்ததா எ கவுச் பொட்டேட்டோ. ஓகேங்களா? கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா என்னன்னா an idle person. ஓகேங்களா? ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கிறார். கவுச் பொட்டேட்டோ, கவுச்னா படுக்கை கூட சொல்லாங்களா? சோ படுத்து இருக்கிற ஒரு பொட்டேட்டோ அப்படின்னா என்னன்னா அதோட மீனிங் an idle person, ஒண்ணுமே செய்யாம சும்மா இருப்பவர். ஓகேங்களா? இந்த 3 ஃபுட் இடியம்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து கூட கேள்விகளை நம்ம எக்ஸாம்ஸ்ல டெட் எக்ஸாம்லயும் சரி எஸ்ஏ எக்ஸாம்ஸ்லயும் சரி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா?